வடக்கஞ்சேரி குமளி குற்றாலத்துல எல்லாம் சிப்ஸ் வாங்கிட்டு சிப்ஸ் சீக்கிரம் கெட்டு போச்சு. அங்க சாப்பிடும்போது நல்லா தானே இருந்தாங்க, இங்க வரும்போது நல்லாவே இல்லை. இவ்வளவு சீக்கிரம் சிக்கு வாசமா, சிப்ஸ் ஸ்மெல்லு நல்லாவே இல்லை. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கா? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? சபரிமலை சீசன்ல சிப்ஸை பொறுத்த வரைக்கும் பல்க் பிசினஸ் தான். 90% கடைக்காரங்க எல்லாம் டன் கணக்குன்னு ஸ்டாக் எடுத்து வச்சிருவாங்க. நிறைய பேரு எங்க கம்மி விலையில சிப்ஸ் கிடைச்சிருவாங்களோ அங்கதானே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களும் அதே மாதிரிதான், எங்க கம்மி விலையில கிடைச்சிருவாங்களோ அங்கிருந்து மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹோல்சேல்காரங்க இது காம்பீட் பண்றதுக்காகவே நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு, காய் விலை எப்ப குறையுமோ அந்த டைம்ல இந்த சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அது அதிகபட்சம் அக்டோபருக்கு முன்னாடியே இந்த காய் விலை கம்மியாகும், அந்த டைம்லயே போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் இல்ல, ஓடுற காய் எண்ணெயோட தரத்துல எல்லாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. சில சிப்ஸ் பார்த்திருக்காங்களா, ஓவல் ஷேப்ல இருக்கும். ஏன்னா தேர்ட் குவாலிட்டி காயில தான் வெட்டுவாங்க. அப்போ அந்த சைஸ் கிடைக்கிறதுக்காக ஓவல் ஷேப்ல கட் பண்ணா மட்டும்தான் கிடைப்பாங்க. தரம் இல்லாத எண்ணெயை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதுவும் தேர்ட் குவாலிட்டி. இந்த பாம் ஆயில்ல செஞ்சா கூட ஓகே தான். ஆனா பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல இந்த நான்வெஜ் எல்லாம் சமைச்ச இந்த வேஸ்ட் ஆயில் கூட ஃபில்டர் பண்ணிட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த எண்ணெய மாத்தவே மாட்டேன், திரும்ப திரும்ப யூஸ் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த சிக்கு வாசம், கருப்பு கலரு இதெல்லாம் சிப்ஸ்ல இருக்காங்க. எண்ணெய சேவ் பண்றதுக்காக சிப்ஸ் ரொம்ப சூட்ல போட்டு டார்போலின்ல போட்டு வேக வைக்கிறது, கலர் ஃபேட் ஆகாம இருக்க டாட்ராசன் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிப்ஸோட நார்மல் ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 மாசம் தான். இந்த தரம் இல்லாத பொருள் யூஸ் பண்றதுனால அந்த ஷெல்ஃப் லைஃபும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இந்த கம்மி விலையில சிப்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு பெரிய இழப்பு தான் உண்மையாவே. ஒண்ணு, உங்க ஃபேமிலியோட ஆரோக்கியம். ரெண்டாவது வந்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்க காசு தான். அதாவது நீங்க வாங்கிட்டு போய் அது கெட்டு போனது கிடையாது, நீங்க வாங்கிட்டு போறதே கெட்டு போன பொருள். ஆனா அங்க சாப்பிடும்போது நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்லது சாப்பிட கொடுத்துட்டு கெட்டு போன பொருள் பேக் பண்ணி கொடுத்தா யோசிங்க. நீங்க தெளிவா இருங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, நல்லதுக்கு மட்டும் ஆதரவு கொடுங்க. இது விபின் தான், கௌரி லட்சுமி.